வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டுமே இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை சரியான விதத்தில் அவர் அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் அவர் செலக்ட் ஆகக்கூடிய ரேஷியோ அதிகமாகும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ரிலிமினரி பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, பேப்பர் 2 சிசாட் பேப்பராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொண்ட ஒரு பேப்பர் தான் இது ரெண்டுமே. ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸாம் டு எக்ஸாம் மாறுபடும். ஏன் நான் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அங்கே நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ அங்கே நம்மளால் எல்லா கேள்வியுமே நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. எந்த கேள்விகள் நமக்கு தெரியுமோ அந்த தெரிஞ்ச கேள்வியை மட்டும் நம்ம சரியாக அட்டன் பண்ணணும். அப்படின்றதுக்காக 50 கேள்வியை மட்டும் அட்டன் பண்ணால் நம்ம செலக்ட் ஆகக்கூடிய ரேஷியோ குறையும் கண்டிப்பாக. ஒரு ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 75லேருந்து 80 கேள்விகள் கிட்ட கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் அவரால் போக முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் நமக்கு இல்லை. ஸோ எல்லா கேள்வியுமே ஒரு ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸான எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இதில் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கிறது இருக்குது. இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோன்னா அதில் பார்த்தோன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த புக்ஸை அவர் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 30 to 40% ஒரு 30லேருந்து ஒரு 40% கேள்விகளை அவரால் சரியாக அட்டன் பண்ண முடியும். ஒரு 30லேருந்து ஒரு 40% அவருக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் இதுவா அதுவான்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கும் அவருக்கு. அப்புறம் ஒரு 20% கேள்வி யாராலையுமே தொட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் கேள்விகள். இப்போ நம்ம தெரியாத கேள்வியை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்மியான ஒரு நாலேஜை வச்சு எப்படி நம்ம சரியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தவறான விடைகளை தவறான ஆன்சர்ஸை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு சரியான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜினால் என்ன, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நாலேஜ் பேஸ்டு கொஷின். இந்த கொஷினில் 2 கேள்விக்குமே பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே கொஷின் தான் செகண்ட் கொஷினும். ஆனால் ஆப்ஷன்ஸை பாருங்கள், பார்ட் ஏல பார்ட் 3 இருக்குது, பார்ட் பியில் பார்ட் 2 இருக்குது, பார்ட் சியில் 1 இருக்குது, இதே பார்ட் டியில் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம படித்த உடனேயே கொஞ்சம் ஓரளவு இந்த பாலிட்டியை படித்தவங்களால் கண்டிப்பாக இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது பார்ட் 3ல் வரும் அப்படின்றத அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஏ. இதே செகண்ட் கொஷினை நீங்கள் பாருங்கள், அதே சேம் கொஷின் தான், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் நம்ம பார்த்தோன்னா ஏல பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் பார்ட் 3 ஆர்டிகல் 10 to 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியில் பார்ட் 3 ஆர்டிகல் 8 to 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியில் பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா பார்ட் 3ல் ஆர்டிகல் 12 to 35 இருக்குது, பார்ட் 3ல் ஆர்டிகல் 10 to 32 இருக்குது, பார்ட் 3 ஆர்டிகல் 8 to 25 அப்படின்னு இருக்குது. மூணுமே பார்ட் 3ல் இருக்குது. ஸோ ஒருத்தரால் பார்ட் 3 அப்படின்றத தெரியும், ஆனால் இதில் என்ன ஆர்டிக்கல்ன்றது கொஞ்சம் யோசிப்பார் கண்டிப்பாக. இப்போ பார்த்த உடனே டி வராது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை எலிமினேட் பண்ணிடணும். எடுத்த உடனே அந்த டீன்றது இந்த கொஷினுக்கு ஆன்சர் வரல அப்படின்றதால அந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். பாக்கி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்ட் சி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 8 பார்ட் 3ல் வராது. ஸோ அதையும் நம்ம எடுத்துடணும். இப்போது பார்ட் ஏவா பியா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். இதில் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 to 35ன்றது தான் சரியான கேள்வி. இதை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக இந்த கேள்வியை நான்
கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் ஒரு கேள்விக்கும் நாம் அணுகணும். அணுகி தப்பான ஆன்சரை எலிமினேட் பண்ணிட்டு சரியான ஆன்சரை நாம் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லா கேள்விக்குமே இந்த அப்ரோச்சை நம்ம பயன்படுத்தும் போது மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நம்ம வந்து ஃபியர் இல்லாமல் அப்ரோச் பண்ணுவோம். டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கேள்வியை நான் கொடுத்துருந்தேன். இதே மாதிரி இப்போ கேள்வி இப்படியே இருக்காது, கொஞ்சம் அசர்ஷன் ரிசர்ஷன் பேஸ்டில் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிடணும். இது கற்றுக்கிட்டால் தான் நம்மளால் இந்த மல்டிபிள் சாய்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய தேர்வுகளை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய போன வீடியோவில் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஆப்டிடியூடோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் யூனிட் டிஜிட் நம்பர் சிஸ்டமில் அதையும் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.